விஜய் அவர்கள் முதலமைச்சரானது நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிடிக்கலையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே திரு விஜய் அவர்களோட ரசிகர்கள் எல்லாருமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு அந்த வந்த ரிசல்ட்ல தளபதி விஜய் அவர்கள் ஜெயிச்சு தன்னோட பெரும்பான்மையை நிரூபிச்சு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தமிழ்நாடு முழுக்கவே கடந்த ஒரு வாரமா மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. தளபதி விஜய் அவர்கள் ஜெயிச்ச உடனேயே எல்லாருமே வந்துட்டு அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தாங்க. தொடர்ந்து அதற்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பதவி ஏற்றதற்கு பிறகு திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லவே இல்லை. இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சினிமா துறையிலிருந்து வந்திருக்காரு. அப்படிங்கும் பட்சத்தில் சினிமா துறையில் உச்ச நட்சத்திர நடிகராக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கண்டிப்பாக வாழ்த்து சொல்லுவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அவர் வாழ்த்து சொல்லலை. அண்ட் இதுவே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு. தொடர்ந்து இன்னைக்கு காலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படப்பிடிப்புக்காக ஏர்போர்ட் போயிருந்தாரு. அண்ட் அப்போ ஏர்போர்ட் போகும்போது அங்கே அவர்கிட்ட செய்தியாளர்கள் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே பதிலளிச்சிருந்தாரு. அண்ட் அப்போ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் சினிமா துறையிலிருந்து வந்து இப்போ சிஎம் ஆயிருக்காரு, இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டபோது ரஜினிகாந்த் அவர்கள் எந்த ஒரு கருத்துமே சொல்லாமல் அமைதியாக கையெடுத்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அண்ட் இந்த ஒரு செய்தியுமே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவர் அந்த இடத்துக்கிட்ட அதற்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஆனால் வாழ்த்துக்கள்னு கூட சொல்லாமல் அமைதியாக கையெடுத்து கும்பிட்டு போனது அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு விஜய் முதலமைச்சரானது பிடிக்கலையா அப்படிங்கிற கேள்வியை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்து திரு விஜய் அவர்களோட ரசிகர்கள் எல்லாமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான கான்ஸ்பிரசி தேரி அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாம திணறி கொண்டிருந்த சமயத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருந்தாரு. அண்ட் அவரு அன்னைக்கு சந்திச்சு தோத்தாலும் ஜெயிச்சாலும் என்னைக்கு எங்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு. அவர் அந்த விஷயத்த பதிவு பண்ணதுக்கு ஈவினிங்கே திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு டைம் சோசியல் மீடியா ஃபுல்லாவே ரஜினிகாந்த் அவர்கள் மு.க. ஸ்டாலினை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு நியூஸ் வந்து வெளிவருது. ஒருவேளை அவர் கூட போயிட்டு இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை கொடுத்திருந்திருக்கலாம், இரண்டு பேர்த்துக்கிட்டையுமே பேசி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னே சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகியிருக்கிறது ரஜினிகாந்த் சாருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஒரு சிலர் இதற்கு ஆதரவாகவும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க, ஒரு சிலர் அப்படிலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.